ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. கிட்ட கிற கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதா, தக்குடு திக்குடு தகதருகிடதக தக்குந்தாரி கிண்ண ஜக்க. தன்ன கிட்ட கிற கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதா, தக்குடு திக்குடு தகதருகிடதக தக்குந்தாரி கிண்ண ஜக்க. தன்ன கிட்ட கிற கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதா, தக்குடு திக்குடு தகதருகிடதக தக்குந்தாரி கிண்ண ஜக்க. தன்ன கிட்ட கிற கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதா, தக்குடு திக்குடு தகதருகிடதக தக்குந்தாரி கிண்ண ஜக்க. வினயர மேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே, ஜக்க ஜக்க. வினயர மேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே, ஜக்க ஜக்க. வினயர மேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே, ஜக்க ஜக்க. தொங்கிட நங்கிட தொங்கிட கிருதகி தொங்கு நங்கு தொங்கு. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. அர்த்தநாரீஸ்வரர் சங்கர நாராயணன் இந்த இரண்டு ஆன்மீக தத்துவங்களும் விஞ்ஞானம் சொல்கிற மேட்டர் அண்ட் எனர்ஜி கான்செப்ட் தான் என்று எடுத்துக்கொள்ளலாமா? குடமாடியை இடத்தே வைத்தான் அப்படின்னு தேவாரத்தில் வரும். நீங்கள் மகேந்திரகிரிக்கு அடிவாரத்தில் திருக்குறுங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற எஸ்டேட்டுக்கு பேர் குடமாடி எஸ்டேட். அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்குது இல்லையா, பெருமாள் கோயில் இருக்குது. அதில் அந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் சிவ சந்நிதி இருக்கும். அவங்க வந்து அதை திறக்க மாட்டாங்க. ஆனால் ஏற்கனவே அது அந்த சந்நிதி தான், சிவனுடைய சந்நிதி தான். இப்போ ஆதிசங்கரர் ஒரு கேள்வி கேட்குறார். கச்ச பகவான் அப்படின்றார். பகவான்ன்றது யார் இல்லை எது? அதுக்கு அவர் சொல்லுகிற விட சங்கர நாராயண ஆத்ம ஏவ, சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு யார் சொந்தமோ அவன் தான் வந்து பகவான் அப்படிங்கிற விளக்கத்தை அவர் கொடுக்குறார். இப்போ நீங்கள் இந்த மோகினி அவதாரம் எடுத்து வர்றது யார்? விஷ்ணு தான் எடுத்து வருவார் இல்லையா. அவனுக்கு பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்துட்றார் சிவன். அவன் தலை மேலே கை வைக்கிறதுக்கு ஓடி வர்ற போது இவர் ஓடி போகிறார் சிவன். இப்போது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்து எங்களோட டான்ஸ் ஆடுன்னு சொல்லி அந்த டான்ஸிங் மூமெண்ட்லேயே தன் தலைமையில் இப்படி கை வைக்கிற போது அவனும் கையை வைக்கிறான். அப்போ எரிஞ்சு போகிறான். இதை வச்சு சங்கர் ஒரு இந்த காம்பினேஷனை வச்சு சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்கு. சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கர ஹர ஹர ஓம் ஜனார்தனா ஹே ஜனார்தனா ஜனார்தனா ஹரி ஓம் சங்கரா சிவ சங்கரா சங்கர ஹர ஹர ஓம் கைலாய மலையில் வாசம் செய்வான் சங்கர ஹர ஹர ஓம் ஏழு மலையிலே எழுந்தருள் புரிவான் ஜனார்தனா ஹரி ஓம் வில்வ மாலையை விரும்பி அணிவான் சங்கர ஹர ஹர ஓம் துளசி தளத்தை சூடி மகிழ்வான் ஜனார்தனா ஹரி ஓம் மலைமகள் மணந்த மகாதேவனே சங்கர ஹர ஹர ஓம் அலைமகள் பெற்ற அன்பு கணவனே ஜனார்தனா ஹரி ஓம்
வாமபாகத்தில் தேவியை வைத்தாய் சங்கர ஹர ஹர ஓம். வனிதைய இதய கோயிலில் வைத்தான் ஜனார்தனா ஹரி ஓம். காளையில் ஏறி நகர்வலம் வருவான். சமரசனால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே எழுதப்பட்ட பாடல் இந்த சங்கர நாராயண அப்படின்றது. அப்போது அரியல்லால் தேவி இல்லை எங்கள் ஐயன் ஐயனார் அவருக்கு மிகவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. எங்கள் சாமி இருக்கார் இல்லையா சிவபெருமான், அவருக்கு யார் பொண்டாட்டி தெரியுமா? ஹரி தான் அப்படின்னு. அரியல்லால் தேவி இல்லை எங்கள் ஐயன் ஐயனார் அவருக்கு மிகவே அப்படி. நீங்கள் எவ்வளவோ கோயில்களில் போனீங்கன்னாக்கா இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு சொரூபம் இருக்கும், சங்கர நாராயண சொரூபம் அப்படி இருக்கும். கம்சன் தேவகியும் வசுதேவனையும் ஜெயிலில் போட்டு வைக்கிறான், ஏன்னா கிருஷ்ணன் பிறக்க போகிறாங்கிற மாதிரி. ஸோ கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னால் முதல்ல வர்றது யார்? ஆகாசத்தில் போன அம்பாள் தான். வந்துட்டு உன்னை அழிக்கிறவன் வந்து வேறு இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்தம்மா மிரட்டிட்டு போயிடுது. இப்போ அந்த ரெண்டும் ஒரே காம்பினேஷனில் இருக்கிறதுனால தான் கிருஷ்ணன் வரப்போகிறாங்கிறத சொல்கிறதே தேவி தான். அவள் தான் முதல்ல வரா, அப்புறம் வரார். அதனால் உலகத்தில் பல இடங்கள் இல்லை. இப்போது நீங்கள் இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கிற கோயில்கள் நிறைய இடத்துல இருக்குது. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் போகிறீங்க இல்லையா, அங்கேயும் சங்கர நாராயண சுரூபத்தில் கடவுள் இருப்பார். நிறைய இடங்களில் இருக்காங்க. இது காரணம் வந்து உலகத்தில் மேட்ரு எனர்ஜின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் மேட்டர் அண்ட் எனர்ஜி. இப்போ நம்ம மைக்கில் பேசின்னு இருக்கோம், இது எனர்ஜி சோர்ஸ். இதனுடைய மேட்ரு எங்கே இருக்குது? கல்பாக்கத்துலேயோ இல்லை குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்லேயோ நெய்வேலியிலையோ இருக்குது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். இந்த ரெண்டும் எப்படி சேரும்னா, ஒரு முட்டை ஷேப்பில் இருக்குமா, நடுவில் ஒரு எஸ் இருக்குமா. ஒரு முட்டை நடுவில் ஒரு எஸ் மாதிரி இருக்கும். இதில் ஒரு சீடு இருக்கும், இதில் ஒரு சீடு இருக்கும். இது அதுவாக மாறும், அது இதுவாக மாறும். இதுதான் வந்து விஞ்ஞானம் கூட ஒப்புக்கொடுக்கிற தியரி. அது ஒரு தடவை சாஸ்திர கவச்சன்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் பிறக்கிற போது 1000 கவச்சங்களோடு பிறந்தான். என்ன கண்டிஷன்னா, எங்கூட ஒருத்தன் வந்து சண்டை போட்டு இந்த கவச்சத்தை எடுக்கணுன்னா 12 வருஷம் தவம் செய்யணும், 12 வருஷம் எனக்கு எதிரில் வந்து சண்டை போடணும். அவனை யாராலையும் அழிக்க முடியல, அவனுடைய அட்டுழியம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அப்போ பகவான் நாராயணன் சொன்னார், நானே போகிறேன்ட்டு தன்னை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டார். அதுதான் நரன் நாராயணன். இன்றைக்கி நீங்கள் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போனீங்கன்னா நரநாராயண பர்வத்தம்னு இருக்கும். அங்கே நரன் உட்காந்து 12 வருஷம் தவம் பண்ணுவான், நாராயணன் வந்து சண்டை போட்டுன்னு இருப்பார். நாராயணன் போய் 12 வருஷம் உட்காந்துக்குவார், நரன் எந்திரிச்சு வந்து சண்டை போடுவான். இப்படி இவர் 999 கவச்சத்தை பிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே பிரளயம் வந்தது. பிரளயம்னா என்ன? உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஒன்லி சிவபெருமான் வந்து டான்ஸ் ஆடிக்கின்னு உட்காந்து இருப்பார். இப்போ இந்த ஒரு கவச்சத்தோடு இருந்தான் இல்லையா, அவன் எங்கேருந்து வந்தானோ அங்கே போயிட்டான். எங்கே போனான்? சூரிய லோகத்துக்கு போயிட்டான். அடுத்த மகாபாரத காலம் வருது. இந்த துர்வாச ரிஷிக்கிட்ட வரத்தை வாங்கிட்டு இந்த இவர் இருக்கா இல்லையா குந்தி தேவி, அவள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சூரியன்கிட்ட வர்றா. அங்கே பெண்டிங்கில் இருந்த அந்த சாஸ்திர கவச்சன் இல்லையா, அவன் தான் கர்ணன். அவனை அனுப்பிச்சிடுறாங்க. அதனால தான் அவன் பிறக்கிற போதே கவச குண்டலத்தோடு பிறந்தான்னு சொல்லி பயந்து போய் தண்ணியில் விட்டுறான். அப்போ ஒரு கவச குண்டலத்தோடு இருந்தான் இந்த பிரிவில் வராங்க. அப்போ நரநாராயணர்களாக இருந்தவங்க இந்த பிரிவில் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வராங்க, கிருஷ்ணார்ஜுனர்கள். இப்போ 12 வருஷம் பாக்கி இருந்தது முதல் அவதாரத்தில். அதனால இவங்க அஜ்ஞாத வாசம் காட்டுக்கெல்லாம் போய் 12 வருஷம் ஆன போது மறுபடியும் இவங்க வராங்க. கிருஷ்ணர் அவங்ககிட்ட வந்து உங்கள் கவச்சத்தை குண்டலத்தை எனக்கு தானம் கொடுன்னு கேட்குறாரு. இதெல்லாம் குருஷேத்திர யுத்தத்தில் வந்த காட்சிகள். அதனால் லைஃப் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் லைஃப் இஸ் எ கண்டினியூவஸ் ப்ராசஸ். எல்லாருக்குமே அதுதான். உனக்கு எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்பிறவிகளில் நாம் செய்த என்ன இருக்கோ அது பாக்கி, அது இந்த பிறவியும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் தேவாரத்தில் ஒரு பாட்டு வரும், இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இவ்வாறதாய்.
எருவாய் கருவாய் தன்னிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதே. எத்தனை அம்மா நமக்கு இருக்காங்கன்னு தெரியவே தெரியாதான். ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு அம்மா. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காவென போதருள் தாராய் முருகா என போதரமோதடியார் முடிமேலிணைத்தாள் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூருர மேல் விடும் வேலா திருமால் பிரமாவறியாதவர் சீர் சிறுவா திருமால் மருகோனே. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற பாடல்கள். இதெல்லாம் நீங்கள் மற்ற ரிலீஜனில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்கு பாரு. தேவாரம், திருவாசகம், பிரபந்தம், ஈவன் வடமொழியில் இருக்கக்கூடிய பல காவியங்கள் எல்லாத்திலையுமே இந்த பிறப்பு என்பது எப்படி தொடர்ந்து வருகிறது என்பதற்கான நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. எழுகடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழி பிறப்புங்கிறாங்க. 7 கடலில் எவ்வளோ மணல் இருக்கோ அவ்வளோ பிறப்பு இருக்குது. நான் எத்தனை பிறவிகள் எடுத்து எத்தனை தாய்மார்களிடத்தில் பால் குடிச்சனும் அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா சமுத்திரமே ரொம்பிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார்களுடைய பாடல்கள்லாம் இருக்குது. அதனால் உலகத்தில் பிறப்பு இறப்பு என்பது என்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். பொன்னரபி ஜனனம் பொன்னரபி வரணும். ஒரு பிறவியில் நமக்கு நிறைவேறாத ஆசைகள் நிராசைகள் ரெண்டும். ஆசைகள் நிராசைகள், நிறைவேறியது நிறைவேறாமல் போனது, அதையெல்லாம் அறுவடை பண்ணுறதுக்காக தான் நம்ம அடுத்த பிறவியில் வர்றோம். ஏதாவது ஒரு பிறவியில் இன்னும் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு நாம் போவோம். அதுக்கு வாச்சா மகோச்சரம்னு பேர். எண்ணங்கள் இல்லாத, நீ துணி இல்லாமல் இருந்தால் நேக்கட்னஸ்ன்னுவாங்க. அதே மாதிரி எண்ணங்களே இல்லாத ஒரு மைண்டு வரும், அதுவும் நேக்கட் தான். அதனால் அதை புத்தர் மகாவீரர் போன்றவர்கள் நிர்வாணம் என்று சொல்கிறார்கள், எண்ணங்கள் அற்ற நிலை. இப்போ அருணகிரி பெருமான் முருகன்கிட்ட அதுதான் கேட்குறார். எல்லாம் வர என்னை மறந்தானாலும் சொல்லாய் முருகா சுரபூபதியே, ஐ ஷுட் ஹவ் எ பிளாங்க் மைண்ட், நோ வாசனா ஸ்பெண்டிங். அந்த நிலைக்கு நீ என்னை கொண்டு போறியா முருகா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த உலகத்தில் இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் மற்றவங்களுக்கு ஆன்மீகமாக இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு லேபரேட்டரியில் அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க, பண்ணி இந்த பிரெயின்னு நினச்சிருந்துக்கியே இதுக்குள்ளே 1000 நாட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த இடத்துல 1000 முடிச்சுக்கள் இருக்குது, ஒவ்வொரு முடிச்சிலையும் ஒவ்வொரு சென்டர் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. நாம் ஒரு 8% ஆஃப் எனர்ஜியை தான் இதில் யூஸ் பண்ணுறோம், 92% வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. யாருக்கும் சில பேருக்கு ஆக்சிடெண்ட்லாம் ஏதோ ஒரு நாடு திறந்துக்குது. இப்போ மகாபாரதத்தில் சஞ்சயன் இருந்தான். சஞ்சயன் உட்காந்த இடத்துலையே 400 கிலோமீட்டர் தள்ளி நடக்கிற குருஷேத்திர யுத்தத்தை துரிதராஷ்டிரன் கண்ணு தெரியாதுன்னு சொல்லினுக்கிறான். ஹி வாஸ் நெவர் எ செயின்ட் ஆர் சம்திங். அவனுக்கு ஏதோ ஒன்று ஆக்டிவைஸ் ஆகிப்போச்சு. அதனால் அவனால் சொல்ல முடியுது. இதோ எந்திரிச்சிட்டான், வில்லக்கில் விட்டான், சண்டை போட்டான், காரணம் ஊன்றான், இப்படிலாம் வரிசையாக எல்லாம் இந்த சினிமா பார்க்குற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்படி சில பேருக்கு ஆக்சிடெண்ட்டில் ஆகும். ஃபாரினில் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன். ஒரு ஆளுக்கு காதில் எதுப்பா பாரு சத்தம் கேட்டுன்னே இருக்கும். இவங்க அதை டீகோட் பண்ணணும்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா தெரியுது 48 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே என்ன ரேடியோ சத்தங்கள், ரேடியோ ஸ்டேஷன் சத்தம்லாம் இருக்கோ எல்லாம் இவன் காதில் எப்போ பாரு கேட்டுன்னு இருக்கும். எப்பயாவது கேட்டால் பரவாயில்ல, ராத்திரி பகல் கேட்டுன்னு இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? ஸோ he has to go operate himself to get rid of that extra power. இதே மாதிரி ஒரு ஆள் இருந்தான். அவன் இப்படி கண்ணை திறந்துன்னு உட்காந்துக்குவான். ஏதாவது ஒரு கொலை நடந்தது அப்படின்னா அது எப்படி நடந்ததுன்றதை அவன் கண்ணில் நீ சினிமா பார்க்குற மாதிரி பார்க்கலாம். அண்ட் ஒரு டைம் நியூயார்க் போலீஸ் அவங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது விட்டு இவன் வீட்லேயே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி கொலை நடந்துச்சு அப்படின்னு இவன் கண்ணை திறப்பான். அதில் எப்படி கொலைகாரன் வர்றான் போகிறான் குத்துறான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய நியூசன்ஸ் ஆகிப்போச்சு. அப்புறம் அவன் சர்ஜரி பண்ணி அந்த கண்ணில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பவர் வேணான்ட்டு விட்டான். இப்படி பல நேரங்களில் மக்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பவரு ஒரு உபதிரவமாக மாறி இருக்கு. இட் வாஸ் நாட் யூஸ்ஃபுல். அது உபதிரவமாக மாறின எத்தனை நிகழ்ச்சிகள் இந்த 20th செஞ்சுரியில் நடந்திருக்கு. அதனால் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நார்மலாக இருந்து நார்மலாக செத்து போனால் தான் நல்லது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவரில் போய் மாட்டிக்கினீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஒரு தடவை ஒரு இங்கிலீஷ் சினிமா வந்துச்சு இல்லையா,
மீட் ஜோ பிளாங்கா, ப்ரூஸ் அல்மைட்டி. அவன் கடவுள்கிட்டே அப்போ பாரு திட்டின்னு இருப்பான், நான் இவ்வளோ கும்பிட்றேன், நீ எனக்கு ஒன்றுமே பண்ணுறதில்லைன்னு. அப்போ ஆகாசில் ஏணியிலேருந்து இறங்கி கடவுள் வருவார். வந்துட்டு 24 ஹவர்ஸ்க்கு நான் உனக்கு என் பவரெல்லாம் தந்துடுறேன், யூ கேன் டூ எனி திங் வாட் யூ வாண்ட், பட் யூ கேனாட் ப்ளே வித் த எமோஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு போயிடுறார். இவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுவான், நேராக இதுக்கு முன்னால் அவன் டிவி ஸ்டேஷனில் நியூஸ் ரீடராக இருப்பான். அங்கே போய் இவனுக்கு பிடிக்காத ஒருத்தன் தான் ரொம்ப பாப்புலராக இருப்பான், இவனுக்கு இது வராது. அவன் நியூஸ் படிக்கிற நேரமாக இவன் போய் நின்றுட்டு அவன் நியூஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்வான். அவனுக்கு தொண்டை கட்டிக்கும், அவனால் படிக்க முடியாது. ஜனங்க என்ன நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஓஹோ இது கிளிக் ஆகுதுன்ற மாதிரி ரோட்டில் வந்து நிற்பான். இவங்களுக்கு பிடிக்காத ஒரு ரவுடி பேங்க் இருக்கும், அவங்கள பழி வாங்கணும், அதனால இவன் ஒரு மூலையில் நின்றுட்டு அப்படின்வான். ரவுடிங்க ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. இவனுக்கு ஒரு சந்தோஷமாக போயிடும். அதுக்கப்புறம் பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுப்பான், 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் எல்லா கோரிக்கையும் நான் நிறைவேற்றிடுறேன், எனக்கு இந்த இடத்துக்கு இமெயில் அனுப்புங்க அப்படிங்கிறான். லட்சக்கணக்கில் இமெயில் வந்துக்கிட்டே இருக்குது. இவன் எத்தனை ஒரு நைட்டு தான் இவனுக்கு பவர், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதில் இருக்கிறதெல்லாம் நடக்கட்டும் டைப் அடிச்சுடுவான். திடீர்னு பார்த்தா ஏழை பணக்காரன் ஆகிடுவான், பணக்காரன் ஏழை ஆகிடுவான். இப்படி ஒரே அனார்க்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, காயாஸ், அந்த மாதிரி ஆகிப்போகுது. சரி நமக்கு ரொம்ப பவர் வந்துடுச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து ஜன்னல் இப்படி திறந்து வச்சுட்டு சந்திரன் தெரியுது இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு ஒய்ஃபை கூப்பிடுவான். கூப்பிட்டு பாரு என் பவரை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஜன்னல் வெளியே கை விட்டு அந்த மூனை இப்படியே இழுப்பான். அந்த மூணு அப்படியே இவங்ககிட்ட வந்துக்கினே இருக்கும். ஒய்ஃப் வந்து இவன் மென்டல் ஆகிட்டான்னு தலையில் அடிச்சுன்னு போயிடுவான். ஏன்னா இஸ் பவர் இஸ் நாட் டு ப்ளே வித் தி எமோஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ். அதனால இதெல்லாம் முடிஞ்சிடும். மறுநாள் காத்தால அதே கடவுள் திரும்பி வருவார். கடவுள் திரும்பி வந்த உடனே இவன் சொல்லுவான், பவரும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்ன நார்மலாக இருக்க விடு போகிறோம் அப்படின்ட்டுவான். இதுதான் அந்த கதை. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி வெரி நார்மல், இல்லைன்னா பிரச்சனை வரும். இன்னொரு கதை வந்தது, ஒரு ஜெயில், அந்த ஜெயிலுக்கு ஒரு நல்ல மனுஷனை கூட்டின்னு வந்துடுவாங்க. இஎஸ்எம் பவர்ஸ், அக்கல்ட் பவர்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகும், யாரோ வந்து கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் இவன் அவங்கள 2 பேரையும் மடியில் போட்டுனா அவங்களுக்கு உயிர் வரணுங்கிறதுக்காக கடவுள்கிட்ட அழுது ப்ரே பண்ணுவான். அப்போ இவன் தான் கொலை பண்ணிட்டான்ட்டு இவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இந்த ஜெயில் அங்கே ஒரு அயோக்கிய ராஸ்கல் ஜெயிலர் ஒருத்தருப்பான், சேடிஸ்ட்டு. இன்னொரு ஜெயிலர் ரொம்ப நல்லவன் இருப்பான். இந்த சேடிஸ்ட் ஜெயிலர் என்ன பண்ணுவான், இவனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கினே இருப்பான். இவனை அள வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நல்ல ஜெயிலர் இல்லையா, அவன் இவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அவனுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு வியாதி இருக்கும், சுமார் ஆகாது. அதனால் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அப்போல்லாம் அந்த யூரின் சொட்டாக வரும் இல்லையா, அப்போல்லாம் ஒரு நாள் அவன் அந்த மாதிரி கீழே விழுந்து கஷ்டப்பட்டுருவான் வயிற்ற பிடிச்சின்னுட்டு. இவன் தரான்னு இழுத்து இப்படி ஹீல் பண்ணுறான்னா அதுக்கப்புறம் அவன் பாத்ரூமில் போய் குடங்குடமாக போகிற மாதிரி காட்டுவாங்க. அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடும். இந்த யார் அந்த நல்ல ஜெயிலருக்கு வந்துடும். அவன் சூப்பர் ஜெயிலர்கிட்ட போகிறான். போயிட்டு இந்த மாதிரி இவன் ரொம்ப நல்லவன், யாரோ தப்பாக இவனை பண்ணிட்டாங்கன்னு. நம்ம என்ன பண்ணுறது, அவன் கருப்பேன், வெள்ளைக்காரங்க சட்டத்தில் கருப்பனை மதிக்கவே மாட்டாங்க. ஒன்று செய், என் ஒய்ஃபுக்கு கேன்சர் இருக்குது, அதை அவனை க்யூர் பண்ண சொல்லு, நம்ம அவனை தப்பிச்சு போகிறதுக்கு அலோவ் பண்ணிடலாம், அஃபிஷியலாக விட முடியாது, தப்பிச்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னும். ஸோ இந்த நேரத்தில் அந்த இவர்கள சாடிஸ்ட் ஜெயிலரு எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணுவான். இவனுக்கு வேண்டிய ஒரு ஃப்ரெண்டு பக்கத்து இருப்பான். அவன் அன்பாக ஒரு எலியை வளர்த்துக்கிட்டு இருப்பான். அதுதான் அவனுக்கு ஆறுதல் ஜெயிலில். இவனுக்கு பிடிக்காது. அந்த எலியை வாங்கி இஷ்யூ காலில் போட்டு மெரிச்சு அதை பஜ்ஜி பண்ணிவிடுவான். அவன் உட்காந்து அழுதுகினே இருப்பான். அப்போ நம்மளால் என்ன பண்ணுவான், அந்த நம்ம ஹீலர் அந்த எலியை எடுத்து அது தடவி கொடுப்பான், அதுக்கு உயிர் வந்துடும். இவன் சாகிற போது சந்தோஷமாக இருக்கும். அது அவனுக்கு பிடிக்காது. அதனால் இவங்க ஸ்பாஞ்சு வைப்பாங்க எலக்ட்ரிக் சேரில் வச்சு. அவன் வேணும்னே தண்ணி வைக்காத வச்சு அவன் ரொம்ப துடிச்சு சாவான். அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம வாழ் வாங்கிக்குவார், நம்ம செயின்ட்டுக்கு வாங்கிக்குவார் உடம்பில். இவருக்கு கடுப்பு இருக்குது அந்த பேட் ஜெயிலர் மேலே. அதனால் நிஜமாக கொலை பண்ணவன் இருக்கான் இல்லையா, இந்த 2 பேரை அவனை ஜெயிலுக்குள்ளே ஈத்துன்னு வராங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த கர்மாவை மாற்றி விட்டுறாரு. அதாவது வழக்கமாக இவர் தான் வாங்குவார். இவர் வாங்கிட்டு உடனே வாய் திறந்தால் வாயிலேருந்து பூச்சிங்கெல்லாம் பறக்கும், அது ஹீலிங் ஆகிப்போச்சுன்னு அர்த்தம். இவர் என்ன பண்ணுவார், இந்த ஒரு தடவை மாத்திரம்
இந்த கேன்சர் கிருமிகளை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட மாற்றி விட்டுருவார். இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் ஆனவுடனே அந்த சீஃப் அண்டு நல்ல ஜெயிலர் 2 பேரும் நீங்கள் இருந்து ஓடி போயிடு, நீ ரொம்ப நல்லவனாக இருக்கே அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறேன், இல்லை நான் செத்து போகிறேன் அப்படின்னு. அவங்க பை அப்படின்வாங்க. நான் இந்த பவர் எவ்வளோ நல்ல பவர் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, இதை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா எனக்கு இல்லாத தொந்தரவெல்லாம் வருது, எனக்கு என்ன போச்சு, கெட்டு உலகம் போட்டோம், நான் செத்து போகிறேன் அப்படின்வான். இந்த மாதிரி ஒரு கதை. இந்த மாதிரி நிறைய திங்க் பண்ணுறாங்க வெள்ளைக்காரங்க. நம்மளை விட இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அழகாக ஒரு கதையெல்லாம் எழுதுகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு திறமை இருக்குது. நம்ம ஆளுங்க இதெல்லாம் விட்டோம். நம்மக்கிட்ட இதெல்லாம் நம்முடைய ஒரு ஈஸ்டர்ன் கல்ச்சரில் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். நம்ம எல்லாத்தையும் விட்டோம். நோ தே ஹவ் பிக்ட் அப் திஸ் நாலேஜ். ரொம்ப நல்லாவே நிறைய புக்கெல்லாம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய புக்கு வந்துருச்சு. எக்கச்சக்கமாக புக்கு வந்துருக்கு இங்கிலீஷில். நம்ம ஆளுங்க இதையும் கற்றுக்க மாட்டாங்க, அதையும் கற்றுக்க மாட்டாங்க. மனம்தான் மனித உணர்ச்சிகளின் மொத்த உறைவிடம் என்று சொல்லப்படும் நிலையில் ஒரு மனிதன் ஞான நிலையை அடையும் போது அந்த மனம் என்னவாகும்? அதன் பிறகு அதற்கு எண்ணங்களே வராதா? எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரப்புபதிய ஆன்மீகம். மனது இருக்கும், அறிவு இருக்கும். ஒரு குதிரை வண்டி இருக்குன்னா அதுக்கு 2 குதிரை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மனம் என்பது ஒரு குதிரை, அறிவு என்பது ஒரு குதிரை. பயணப்படுகிறவன் தான் ஆத்மா. ஸோ இவன் 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணும். எப்போல்லாம் எமோஷ்னலான விஷயங்கள் தேவைப்படுதோ அப்போல்லாம் மனசு யூஸ் பண்ணும். எப்போ ரேஷ்னலான விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அப்போ பிரெயின் யூஸ் பண்ணும். யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் பிரெயின் ஆர் ஹார்ட் அண்ட் வாட் கண்டெக்ஸ்ட், இது உனக்கு தெரியணும். அதனால் ஒரு கடவுளை அடையிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரேஷ்னல் கிடையாது, அது எமோஷ்னல். அதனால் உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். கடவுளை பார்த்த உடனே அழணும், கடவுளே முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு. அதனால் அது உருகும் செயல். கடவுளை பார்த்து அழ கற்றுக்கணும். இது அதுக்கு எமோஷன் தேவைப்படும். அறிவுன்றது என்ன? முருகன் தனிவேல் முனி நம் குரு என்ற அறிவு கொண்டு அறிவார் அறியும் தரமோ. முருகன் தான் நமக்கு குருன்றது அறிவு வச்சு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கிடைக்குமா? அறிவு ஒன்று அறநின்ற பிரானலையோ. அறிவை தூக்கி குப்பையில் போட்ட அப்புறம் தானே ஆண்டவனை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு. ஸோ இந்த 2மே பேலன்சிங் ஆர்ட்டு தான். கடவுள் உங்கள்கிட்ட உன்னுடைய ஆத்மா தான் பயணி, அறிவும் இருக்கும் அண்டு எமோஷனும் இருக்கும், ரேஷனல் மைண்டும் இருக்கும். எதை எப்போ யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிற வித்தியை நீ தான் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டால் இந்த உலகத்தில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாய். 2ம் தேவைப்படும். வெறும் அறிவு வச்சுக்கிட்டு ஆண்டவனை அடைய முடியாது. ஆண்டவனை அடையிறதுக்கு அன்பு தேவைப்படும். அன்புங்கிறது எமோஷ்னல் கண்டென்ட். இப்போ ஒரு கண்ணப்ப நாயனார் இருந்தார். அவர் படிக்கல, ஒன்றும் இல்லை, ஒரு வேடம். பன்றி வேட்டையாட போனும்போது காலத்தினாதனை பார்த்துட்டு அப்படியே அவரோட தங்கிடுறோம். அவருக்கு கண்ணில் ரத்தம் வலியுதுன்னு உடனே போய் பச்சை எல்லையில் சுமாராகல தன் கண்ணை பிடுங்கி வைக்கிறான். கடவுள் அவனை டெஸ்ட் பண்ணணுன்னு 2வது கண்ணிலையும் வர்ற மாதிரி இருந்தாக்கா அவன் ஒரு கண்ணு தான் நொல்லைய ஆசை. செருப்பு காலை தூக்கி இப்படி வச்சு இந்த கண்ணை பிடுங்க போகிறான். அவன் பேர் தின்னன். அப்போ கடவுள் சொல்கிறார், நில் கண் அப்பா அப்படிங்கிற, கண்ணை அப்பாத பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு தின்னனா பன்றி வேட்டையாட போனவன் தான் கண்ணப்பனாகி பின்னால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்றினால் கண்ணப்பா வல்லே நல்லேன்னு சொல்லி மற்ற மகான்கள்லாம் பாடுற அளவுக்கு உயர்ந்து வரும். அங்கே இருந்தார் ஒரு ஐயர் சிவாச்சாரியார். அவர் ரொம்ப சுத்த பூஜை பண்ணுறாள். ஒவ்வொரு நாளும் இவன் மட்டனு இதெல்லாம் அங்கே போட்டு போகிறத பார்த்துட்டு அபிஷ்டு கடவுளே இவனை கண்ணை குத்து காதில் குளுமி எடுத்து மூக்கு நோண்டிடு பனிஷ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி திட்டின்னு உட்காந்து இருப்பார். அவரால் கண்ணை கொடுக்க முடியல. நல்லா யோசனை பண்ணு. இன்றைக்கி நீ காலத்தி கோயிலுக்கு போனீங்கன்னா காலஹஸ்தியில் அந்த கண்ணப்ப நாயனருக்கு சிலைக்குது. சிவனுக்கு பக்கத்தில் சிலை வச்சு மணி அடிச்சு கற்பூரம் காட்டுறது யார்? அந்த சிவாச்சாரியாருடைய கொள்ளு பேர. அதனால் அறிவினால் அடையிறத விட இந்த ஆன்மா அதனுடைய உணர்வுபூர்வமாக அடையிறவனுக்கு கடவுள் சீக்கிரம் கிடைக்கிது. அந்த உணர்வு தான் வாழ்க்கைன்றது. அது அறிவு வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுனால அது முடியாது. அவன் ஒரு கல் அதில் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போது காலாஸ்திநாதருக்கு அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுவான்? யாரோ மலையாள மந்திரவாதி வச்சு தந்திரம் பண்ணிட்டான் அப்படின்னு பரிகார பூஜைக்கு கேரளா போய் நம்பூதிரி கூட்டின்னு வருவான். கண்ணப்ப நாயனாரை இவனால் கண்ணு வைக்க முடியாது. அதனால் இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான்.
emotion, ration. Question from Satish Raghavan. Respected Babaji, how to be worthy of grace of God? How to know if we are spiritually progressing? Are there any benchmarks in this materialistic world? இவருடைய கேள்வி என்னன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலாக ப்ரோக்ரஸ் பண்ணோங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது And how to be worthy of grace of God? அதான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி கடவுளுடைய அன்பை இன்னும் அடையிறதுங்கிறது. இப்போ நீங்கள்லாம் உட்காந்துக்கிறீங்க கோயிலில், இந்த நேரத்தில் அதர் திங்ஸ் டு டூ. சினிமா போகலாம், டிவி பார்க்கலாம், தண்ணி அடிக்கலாம், பொண்ணுங்க பின்னால் சுற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதெல்லாம் முட்டு ஏன் ஒரு கோயிலில் வந்து உட்காந்துன்னு இருக்கீங்க இல்லையா? தட் ஷோஸ் தட் யூ ஹாவ் அன் அவேர்னஸ். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ரெடினஸ் இருக்குது டு ஸ்டார்ட் வித் தி ஜேர்னி. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களை வைத்துக்கொண்டே நாம் வந்து நம்ம வெதர் வி ஆர் இன்க்ளைன்டு ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஆர் வி மார்ச்சிங் ரைட்லி இந்த பாத்துங்கிறது தெரிஞ்சுக்கலாம். amidst the encircling gloom lead thou me on, lead kindly night, yet one step enough for me abnorm parliament. அதனால் அடுத்த அடிக்கான வெளிச்சம் கிடைச்சதுனாக்கா நமக்கு அந்த பாதை கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்தால் உங்களுக்கு என்ன நஷ்டம்? சாமி நவராத்திரி 3 இடத்துலையும் யாகம் நடக்குது, அதுக்கப்புறம் இங்கே பாட்டி டான்ஸ் எல்லாம் இருக்குது, கேள்விக்கு பதில் சொல்கிறோம், தேர் இருக்குது, பல்லக்கு இருக்குது, ஒரு 1.5 hours 2 hours, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. இந்த நேரத்தை ஒரு ப்ரெடிக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டு எதுக்காக அன்ப்ரெடிக்டிவாக எதையோ நினச்சிட்டு உட்காந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதனால் பாவிங்கிறவன், இந்த தம் அடிக்கிறவன், பொண்ணு பின்னால் சுற்றுறவன், அவன்லாம் கிடையாதான். எப்போ பாரு கவலைப்பட்டுங்கிறான் பாரு, அவன் தான் பாவியான். அதனால் மகாகவி பாரதி சொல்கிறார், எப்பொழுதும் கவலையிலே உழண்டிருப்பான் பாவிங்கிறார். எப்போ பாரு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுங்கிறான் பார்த்தியா, அவன் தான் பாவிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார். இப்போ நீங்கள்லாம் பாவிகள் இல்லை. Question from Kalyana Krishnan Ravishankar. கண்ணன் ராமன் ஆகிய கடவுளரின் மேனி நீல நிறமாக இருக்கின்றன. ராமனுடைய மேனி நிறத்தை குறிப்பிடும்போது மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ என்கிறார் கம்பர். ராமர் மேனி மரகத பச்சை நிறத்தில் இருந்ததாக கூறி வியக்கிறார் அவர். சிவன் சிவப்பு நிறம் உடையவன். பாபாஜி மேலே குறிப்பிட்டுள்ள செய்தி பற்றியும் தங்களது நெற்றியில் உள்ள நீலபிந்து பற்றியும் விளக்கம். ராமா அப்படின்னா என்ன? நாராயணாய அப்படிங்கிறதுல இருக்கிற நாராயணாய அதில் இருக்கிற ரா, நமச்சிவாய அதில் இருக்கிற மா. அப்போ ராமா இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ராமர். இப்போ ராமருடைய கலர் எப்படி இருக்கும்னு சொன்னால், இவனுடைய கருப்பு கலரையும் சிவனுடைய சிவப்பு கலரையும் சேர்த்து நீ வாட்டர் கலர் அடித்து பார்த்தா என்ன கலர் வருமோ அதுதான் ராமருடைய கலர். அதனால தான் நீங்கள் லேடிஸ் எல்லாம் ஜவுளி கடையில் போய் ராமர் கலரில் ஒரு புடவை காட்டுங்க அப்படின்னு, அதுதான் ராமர் கலர். ஏன்னா அதில் 2 கலர் இருக்குது. கச்ச பகவான் யார்? சங்கர நாராயண ஆத்ம ஏவ. சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் எவனும் அவன் தான் பகவான். இப்போ ராமர் என்பவர் யார்? 2ம் சேர்ந்த ஒரு அவதாரம். அதனால் வசிஷ்டருக்கு தெரியும் குலகுருவுக்கு, அதனால தான் ராமா என்ற பெயரை வச்சார். இன்னொரு வகையில் கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்கன்னாக்கா ராமா அப்படின்னு வரும். அப்போ அம்பாள் ஆகிடுறாரு. ராமான்னா வரையாமா அப்படின்னு அம்மாவை கூப்பிட்ற மாதிரி அர்த்தம் இருக்குது. அப்போ அம்பாளாவும் ஆகிடுறாரு. இது ராமரை பொறுத்த விஷயம். இந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் இல்லையா, அவர் வந்து டார்க் ப்ளூ அண்ட் யூ கேன் கால் இட் அஸ் பிளாக் ஆல்சோ. அதில் ஒன்றும் இல்லை, இது 2ம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். சிவன்னு சொன்ன யார்? சிகப்பு. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம எல்லாருடைய உடம்புலையும் பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நம்ம உடம்புல 9 ஓட்டைங்க இருக்குது. 2 கண், 2 நாஸ்ட்ரில்ஸு, 2 காது, ஒரு வாய், கீழே 2. இந்த 9 துவாரங்கள் வழியாக 9 பிளானட்ஸு நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் நீங்கள் நவகிரகங்களுக்கு பூஜை பண்ணுற போது அந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கலர் துணி கட்டுறீங்க இல்லையா, தட் இஸ் சிம்பாலிக். நவதானியங்கள் சொல்லி 9 விதமான தானியங்களை வைக்கிறீங்க இல்லையா, அதுவும் நவகிரகங்களுக்கு சிம்பாலிக். அதனால் இந்த உலகத்தில் நீ எந்த கடவுளுடைய வடிவத்தில் இல்லை அந்த எனர்ஜி ஃபார்மில் உலகத்தில் வந்தாங்களோ அந்த கலர் தான் அவங்களுது.
அதாவது இந்த 9 கிரகங்களுடைய கலர் யாருக்கிட்டே துக்கலாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும். அப்போ செவ்வாய் அப்படின்னா சிகப்பான அப்படின்னா சிவப்பு சிவன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். புதன்னா பச்சை, கோல்டன் எல்லோ அந்த மாதிரி இருந்தால் குரு பகவான் ஜூபிட்டர் பெரஸ்பத்தின்னு சொல்கிறது. சுக்கிரன்னு சொன்னாக்கா ஒரு மாதிரி சில்வரிஷ் கலர். சேட்டர்ன்னு சொன்னாக்கா பிளாக் ஆர் ப்ளூ. சூரியன் சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஒயிட் அந்த மாதிரி வரும். ஸோ எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். நம்ம கடவுள்களாகட்டும் நம்மளாகட்டும் இந்த உலகத்தில் எந்த பிளானட்டுடைய எனர்ஜி நம்மக்கிட்ட ஜாஸ்தி இருக்கோ அதுக்கு ரிசம்பிளிங்ஸான ஃபீச்சர்ஸு கலரு எல்லாம் குணம் மனம் காரம் எல்லாம் நம்மக்கிட்டையும் இருக்கும். அடுத்த கேள்வி என்ன? இதே லாஸ்ட்குள்ளே வந்துச்சு. உங்களோட நீலபிந்து பற்றி. நீலபிந்துன்றது நீங்கள் தவத்தில் தான் அடைய முடியும். அதாவது நம்ம உடம்புல ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய தேனினை சொரிந்து உளம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமான். இந்த சிவபெருமான் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானம். நமக்கு உள்ளே இருக்க உளம் புறம். உளம்னா உள்ளே இருக்கிறது, புறம்னா வெளியே. ஸோ அந்த சிவனை நாம் வெளியே கொண்டு வரோம். நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஜோதியை நம்ம வெளியே கொண்டு வரப்போது எந்த இடத்துல ஒரு ப்ளூ லைட் கிடைக்கும், நீல ஜோதி கிடைக்கும். அதுதான் நீல் பிந்து மாதவ் அப்படின்றது. நீல் அப்படின்னா நீளமான, பிந்து பிந்து வைக்கிற இடம், மாதவ் மாதவம் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். கண்ணா கருமை நிற கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்குறீங்களே ப்ளூ இப்படி வரும். இந்த இடத்துல ப்ளூ லைட் வந்துடும். திஸ் இஸ் கால்டு ப்ளூ கான்ஷியஸ்னஸ். இந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸ் வந்தால் தான் நீ உலகத்தில் உனக்கு கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற பலவிதமான தெய்வீக காட்சிகளையும் அனுபவங்களையும் பெற முடியும். இந்த 2 கண்ணு வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை, இதை தான் பார்க்கலாம். உனக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆக தேர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன் வாட் யூ கேன் சி ஆன் த லேண்ட் மிஸ்டர் ஒரேஷியோன்னு வரும் ஷேக்ஸ்பியரில். அந்த மாதிரி நமக்கு இது மறைக்கப்பட்டிருக்கிற திருவரும்பாவம்னு சொல்லுவாங்க. அது பல விஷயங்கள் தெரியணுன்னாக்கா யூ டு கெட் திஸ் ப்ளூ லைட். இது வந்தால் தான் தெரியும். அப்போ நீலவண்ண கண்ணா, நீல் பிந்து மாதவ் இதெல்லாம் சொல்கிறது இதை தான் சொல்கிறது. ஸோ இது வந்தால் தான் உனக்கு இதுகாரும் தெரியாது இருக்கிற பல தெய்வீக விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்ணன் என்ற பெயரால் காட்டுகின்றான், மாயன் என்ற பெயரால் மறைக்கின்றான். அப்போ கண்ணன் அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் மறைக்கிறான். மாயன் மாயன்னா எல்லாத்தையும் மறைக்கிறவன் அர்த்தம். கண்ணன்னா காட்டுறான், காட்சிகள் எல்லாம் காட்டுறான். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் யாரை கிருஷ்ணன்னு சொல்கிறீங்களோ அவர் ஒரு தேவகி மைந்தனாக உலகத்தில் பிறந்து தவநிலையில் மிக உயர்ந்த உயரங்களை தொட்டுட்டார். அதனால் நம்ம எல்லாருடைய உடம்புலையும் இந்த இடத்துல ஜோதியாக இருக்கிறது கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர்னா கண்ணன் அர்த்தம். ஒரு டார்க் ப்ளூ அந்த மாதிரியான ஒரு லைட்டுன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கிட்டையும் கிருஷ்ணர் தான் இந்த இடத்துல இருக்கார். அதனால தான் நீலவண்ண கண்ணா வாடா, நீ ஒரு முத்தம் தாடா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு இதுதான் காரணம். நம்ம எல்லாருக்கிட்டையும் கிருஷ்ணர் தான் இருக்கார். ஸோ he has to get activized. Once he gets activized, he will know things which others do not know. மற்றவங்களுக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் கடவுளை பற்றி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தெரியாது. You will be able to see all these fans, light, these things, people sitting and all. The worldly things தான் தெரியும். மேலே இருக்கிற விஷயம்லாம் தெரியணும்னா அந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸ்ன்றாங்க இல்லையா, அது வரணும். அதுதான் நீலவண்ண கண்ணுன்றது, நீல் பிந்து மாதவன்றது. அவ்வளோ சீக்கிரம் அது வருமா? எவ்வளோ தவம் பண்ணி உங்களை நீங்கள் டோட்டலாக ஒரு கான்குவர் பண்ணணும். டோட்டலாக யூ ஹேவ் டு கான்குவர் யுவர் ஸ்பிரிட். தென் யூ வில் டுவெல் இன் திஸ் ப்ளூ லைட். ஆகாசம் நீலம், சமுத்திரம் நீலம், இந்த உலகம் பூராவும் ஒரு ப்ளூ கான்ஷியஸ்னஸ் தான் இருக்குது. ஸோ யூ வில் ஆல்சோ மேரேஜ் இன் டு த ப்ளூ கான்ஷியஸ்னஸ். தென் யூ கெட் ஆல் தீஸ் அக்கல்ட் பவர்ஸ். அன்டில் சச் டைம் யூ வில் கெட் ஒன்லி ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் எனர்ஜிஸ். Occult power கிடைக்காது. It takes its own time to reach where I am. இது படிச்சிருக்காங்க இல்லையா? சிவசக்தி விலாசன், that is a book written by Ganesh Puri Nityananda பாபாவுடைய சிஷ்யர் முக்தானந்தா. It's a very famous book, Chit Sakti Vilas. We have a Tamil version and English version in our library. And படிங்க, blue light. பிந்து பேதா
the piercing of the Bindu. It now seemed that the pupils of both my eyes coincided within. This is known as Bindu Bheda in the scriptures. There's a blue radiance arose in the eyes. This is a prelude to the Shambhavi Mudra. The appearance of the blue light signifies the beginning of the highest fortune. Many aspirants become scared during this process, lest they should lose their eyesights. My pupils rotated violently upwards and downwards and sideways. It seemed as though my eyeballs would fall out. Even an onlooker became afraid. But complete reliance on the mother, the attitude that the inner divine Shakti is the real agent of action, not we, eradicated all fear. As the eyeballs revolve, the optical chakras are pierced, which pleases their deity. The aspirant should never forget that each of his senses is presided over by a deity. So long as the chakras are not purified, the senses work in an ordinary manner. But when purified, they become invested with divine powers. Blue pearl. படித்து கேட்குறதுக்கே உங்களுக்கு போர் அடிக்குது இல்லை? நம்ம உடம்புல there are chakras. ஜென்ரலி இந்த சக்கராஸ் எல்லாம் இப்படி கவுந்து இருக்கும். தாமரை மலர் இப்படி இருக்கிறதுக்கும் இப்படி இருக்கிறது இப்படி கவுந்து இருக்கும். ஸோ நீ தவத்தில் உயர்நிலைகளை படுற போது இந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு தாமரை மலராக திறந்துக்கிட்டே வரும், ஒவ்வொரு ரோட்டஸாக இருக்கும். அதில் அதுக்குள்ள தெய்வ வடிவங்கள் டிவைன் எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா, அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல 4வது சக்கரம் இருக்குது, இங்கே 5வது சக்கரம், இங்கே 6, இங்கே 7. ஸோ இதெல்லாம் அனுபவங்கள்லாம் தெரியும். புக்கிலெல்லாம் படித்தாக்கா உனக்கு ஒன்றுமே கண்ணை கட்டி காட்டில் விட்டு மாதிரி இருக்கும், அது எப்படி அப்படிங்கிற மாதிரி. நீ எந்த டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் காலேஜில் அடுத்து பயாப்சி பண்ணி பார்த்தா கூட இதெல்லாம் மாட்டாது உனக்கு. ஏன்னா தேர் ஆல் எனர்ஜி லைட்ஸ், தேர் நாட் கனெக்டட் டு எ ஃபிசிக்கல் ஆர்கன். The blue pearl. The eyeballs rolled upwards and then downwards. This was followed immediately. இதெல்லாம் பயம் வரும். நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த நெல் நீங்கள் அடைஞ்சிங்கன்னா இந்த கண்ணு இருக்கு இல்லையா, அது சுற்றும். இப்போ உன் கண்ணு உனக்கு தெரியாமல் சுற்றினா உனக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பல நிலைகள், இதெல்லாம் தாந்திரிக் மூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி டஃப் டு ஹோல்ட் ஆன் டு தோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். பட் ஒன்ஸ் யூ கெட் ஸ்டெபிலைஸ், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நார்மல் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. शिवशङ्करा शिवानन्दलहरा शिवशङ्करा चित्तं मुनकिल्लयो चित्तं मुनकिल्लयो என்னிலை சிந்திக்கவே இல்லையோ சித்தம் உனக்கில்லையோ என்னிலை சிந்திக்கவே இல்லையோ சித்தம் உனக்கில்லையோ நான் பித்தம் பீடித்தலைதல் பெருமானே அரிலலையோ சித்தம் உனக்கில்லையோ அத்தாண்டவனே என்னை அன்பில் குழைத்தவனே உன்னை நித்தம் நினைந்துருகும் ஒரு முகம் நினைந்திடவில்லையோ जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி
மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.